நேர்களை நம்ம இப்போ மிக முக்கியமாக பேச போகிறது சர்வதேச விஷயங்களில் சிரியா விவகாரத்தை தாண்டி காசாவையும் சிரியா ரெண்டையுமே பேசித்தான் ஆக வேண்டும். காசாவில் நிலைமை படுகொடூரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. காசாவில் பலஸ்தீன மக்களை அவர்கள் எப்படிப்பட்ட உயிர்களை எவ்வளவு மோசமாக நடத்துகிறார்கள் என்பதற்கு பெயர் குறிப்பிடப்படாத ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரருடைய சாட்சி இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி இருக்கக்கூடிய பதபதைப்பில் ஆழ்த்திருக்கிறது. 252வது பிரிவை சார்ந்த பெயர் குறிப்பிடாத அவர் சொல்கிறார், எங்களுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது காசாவில் நுழையும் எவரையும் சுட்டு கொள்வதற்காக எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு. அதனால இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் தாங்கள் யாரை சுடுவது என்பதில் போட்டி போட்டுக்கொண்டு பொதுமக்களையும் குழந்தைகளையும் கூட ஒரு மனிதநேயம் இல்லாமல் சுடுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எவ்வளவு கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போ இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் இருந்தே அறிந்து கொள்வதாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கிடையில் இஸ்ரேல் எங்களை தாக்குபவர்களை நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் இஸ்ரேலி கர்ட்ஸ் கூறியிருக்கிறார். அதனுடைய விவகாரமாக நேற்று யமன் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய அந்த சிவிலியனுடைய மக்களுடைய நெருக்கடிக்கு இடையே 9 பேரை குண்டு வீச்சு கொலை செய்திருக்கிறார்கள். ஹுதைபா அந்த பகுதியிலையும், ஃபுரைதா, அதே போன்று சனாவில் இருக்கக்கூடிய துறைமுக நகர்களிலையும் கடும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு இந்த நிலைமையை யூகித்து கொண்ட ஈரான் சர்வதேச முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு அறைகூவல் விடுக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக, மனிதநேய பாவனைகளுக்கு எதிராக இஸ்ரேல் செய்கிற இந்த கடுமையான நிலையை நீங்கள் கண்டிக்கவில்லை என்றால் இது மிகப்பெரிய அழிவை ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் ஏற்படுத்தும் என்று மசூத் பெசஸ்கியான் அதிபர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் இதெல்லாம் தண்ணீரில் எழுதப்படுகிற ஒரு கதை தான். ஏனென்றால் இஸ்லாமிய நாடுகள் முழுவதுமாக அமெரிக்கா பக்கம் அல்லது யூதர்களின் பக்கம் நிற்கின்ற நேரத்தில் இது சாத்தியமில்லாத விவகாரம். ஆனால் எங்களுடைய லெஜிட்டிமேசி, அவர் ரிலீஜியஸ் ரைட்ஸ் ஷுட் பி ப்ரொடெக்ட், கண்டிப்பாக அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும், அந்த வார்த்தைகளின் கீழ் வந்தாலும் கூட இஸ்லாமிய உலகம் இதை செவி சாய்க்காது என்பது தான் தற்போதைய நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டால், அமெரிக்கா மிக லாவகமாக நாடுகளை பங்கு போட்டிருக்கிறார்கள். எகிப்தும் சரி, துருக்கியும் சரி, கத்தாரும் சரி, ஜொர்டானும் சரி, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இவர்களையெல்லாம் அவர்கள் தங்களுடைய கைகளிலே வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈரான் மட்டும் தனித்திருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக பிராக்சிகள் 3 பேர், ஒன்று ஹமாஸ், மக்களை காப்பாற்றுவதற்காக போராடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உயிரையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். காசாவிலும் பொதுமக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக பார்த்தால், ஏமனில் ஹவுதிகள் எந்த தாக்குதலையும் அவர்கள் எதுவுமே கவலைப்படாத தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் வருகிறது. நேற்றை கூட சர்வதேச செய்திகளில் பார்க்கின்ற போது யெமனை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் ஒரு வல்லமை உள்ள சக்தியாக மாறியிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கான இராணுவ நுணுக்கங்களை பற்றி இதில் நான் பேச முடியாது. அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு அவங்க எப்படி இந்த அளவுக்காக ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக உருவானாங்க, தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவில் ஈரானை சார்ந்திருந்தாலும் இஸ்ரேலுக்கெல்லாம் அவர்கள் சொந்தமாக தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு பாலிஸ்டிக் மிசைல்களை, சூப்பர் சோனிக் மிசைல் எல்லாம் சொந்தமாகவே கையாளக்கூடிய அளவிற்கும், குரூஸ் ஷிப்பு, அதாவது வார்ஷிப்பை எல்லாம் அமெரிக்காவை துவம்சம் செய்யக்கூடிய அளவில் கூட அவங்க எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை நான் பேசத்தான் போகின்றேன். இதற்கிடையே
டெல்லவியின் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தரக்கூடிய விதையில்தான் இந்த ஹுதைதா பகுதியிலையும் ஷனாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். டெல்லவியினுடைய இந்த தாக்குதலை கிடைத்த தகவல் ஏராளமான பேர் 1 மில்லியன் என்று சொல்லப்படுகிறது. 10 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு பங்கர்களுக்குள் அவர்கள் ஓடினார்கள் என்ற தகவலும் நமக்கு வெளியாக இருக்கிறது. ஒரு கட்டடத்தை நோக்கி அவர்கள் தாக்குதலில் கட்டடம் முழுமையாக அழிந்து போனதாகவும் சொல்லப்படுகின்றது. எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற தகவல்களை எப்போதும் இஸ்ரேல் வெளியிடாது. வழக்கம் போல் காயங்கள், ஆனால் நிறைய பேர், நூற்றுக்கணக்கானவர்கள், ஏராளமானவர்கள் ஹவுதியினுடைய தாக்குதலின் மூலமாக, பலிஸ்டிக்கினுடைய தாக்குதலின் மூலமாக அவர்கள் காயம் பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரை அபாய கட்டத்தில் பலர் இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அதற்காகத்தான் அவர்கள் பதிலுரை கொடுப்பதற்குத்தான் மக்கள் வாழுகின்ற ஷனா பகுதிகளில், நெருக்கமான பகுதிகளில் தாக்குதலை நடத்தினார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. மற்றொரு விவகாரத்தில் நாம் பார்ப்பது, இப்பொழுது ஈரான் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஈரான் ரெடி டு டேக் ஆன் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தகவல் சர்வதேச நாளிதழ் வெளியாகி இருக்கிறது. மசூத் பெசஸ்கியானுடைய இந்த ஆழமான கருத்தும், மசூத் பெசஸ்கியான் மனிதநேய பாவனைகளை தாண்டி இஸ்லாமிய உலகம் ஒருங்கிணைய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததை தாண்டி, இவர்களுடைய இந்த ராட்சச கரங்கள் சிரியாவை தாண்டி, லெபனானை தாண்டி, பலஸ்தீனத்தை தாண்டி உலகம் முழுவதும் ஆக்கிரமிக்கும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதே சமயம் பெஞ்சமின் நெதன்யாகுவை தூக்கில் போட வேண்டும் என்ற குரல்கள் இஸ்ரேலில் இருந்து, அதாவது ஈரானில் இருந்து வெளியேறியிருக்கிறது. ஈரானுடைய கசீம் அசிர்பாத்தி, அவருடைய செக்ரட்டரி, மிக முக்கியமாக இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதைவிட அவருடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா கோமினி, அலி கோமினி என்ன சையத் அலி கோமினி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இன்டர்நேஷனல் கிரிமினலாக இருக்கும் பெஞ்சமின் நெதன்யாகை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் உண்மையாக இது சாத்தியமில்லாத ஒன்றையும் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான மனித விரோத செயல்பாட்டை அவர் கொண்டிருக்கிறார் என்று கடுமையான குரல்கள் அங்கிருந்து வருகிறது. இஸ்ரேல் ரெடி டு டேக் ஆன், ஈரான் ரெடி டு டேக் ஆன் இஸ்ரேல் அப்படின்ற தலைப்பில் மிக முக்கியமாக ஈரான் தனது வெப்பன்ஸ் அந்த வலிமையை அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச செய்திகளோடு நாம் அறிந்து கொள்வதற்கு முடிகின்றது. குறிப்பாக ஈரான் ரஷ்யாவுடைய ஒன்றாவது, அவருடைய புதிதாக இந்த வார் நிறுத்தம், அதாவது ஹிஸ்புல்லாவுடைய இந்த ட்ரூ ஸ்டாக் நடந்து இப்போ தற்காலிகமாக நடத்தியிருக்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள், முதலாவதாக ரஷ்யாவினுடைய ட்ரைனர் ஜெட்ஸ் கன்வெர்டட் இன்டு எ ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. ஏர்கிராஃப்டில் எப்பவுமே வலிமை இழந்து இருப்பதாக நாம் சொல்லப்படுகிறது. பலிஸ்டிக்லேயும் சூப்பர்சோனிக்லேயும் ட்ரோன் சிஸ்டத்திலையும் சர்வதேச அளவில் முதன்மை நிலையில் இருக்கும் ஈரான் ஏர்கிராஃப்டை பொறுத்தவரை ரஷ்யாவினுடைய ட்ரைனர் ஜெட்டை அது கன்வெர்ட் பண்ணி அவங்க ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாக மாற்றியிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய இராணுவத்திற்கு மிகப்பெரிய பலம் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவது, EAC 130 ஜெட், இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது ஒரு மிசைல் சிஸ்டம். EAC 130 ஒரு சிறிய அளவில் தான் இருக்குது. இது ஒரு மிசைல் சிஸ்டம். இதை யூரோஷியன் டைம்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் EAC 130 ஒரு மிசைல் சிஸ்டத்தை அவர்கள் வலிமையாக உருவாக்கியிருக்கிறார்கள். மூன்றாவதாக ஷாஹித் பஹாரியா, இது ஒரு நியூ ட்ரோன் கேரியர், அதாவது ட்ரோன் கேரியர், அதை சுமந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஷாஹித் பஹாரியரா என்கின்ற மற்றொரு வெப்பனையும் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். நான்காவதாக சிமோரா, இது
ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது இராணுவ தளவாடங்களை இடமாற்றம் செய்வதற்கான ஏர்கிராஃப்ட். ஆக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அவருடைய இராணுவத்தினுடைய ஏர்கிராஃப்டை அதிகரித்து வருகிறார்கள். ட்ரோன் சிஸ்டத்தினுடைய வலிமையை அதிகரித்து வருகிறார்கள். மிசைல்களுடைய வலிமையை அதிகரித்து வருகிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் நெருக்கடி லெபனானை, ஹிஸ்புல்லாவை மௌனிக்க செய்து, அதை போன்று சிரியாவை சமயம் பார்த்து துருக்கி காலை வாரிவிட்டது. இதுதான் இன்றைக்கு ஈரானுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் நாம் ஒரு செய்தி வந்திருக்கிறது, ஆனால் அது குறித்து நமக்கு முழுமையான செய்தி கிடைக்கவில்லை. ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் லெபனானை நோக்கி தள்ளப்படுவதாக நேற்று ஒரு செய்தி வந்தது. அது முழுமையான செய்தியாக இல்லை எனக்கு. அந்த முழுமை செய்தி வந்தால் ரஷ்யா எப்படி ஆயுதங்களை சிரியாவிலிருந்து லெபனானுக்கு கடத்துகிறார்கள் என்பதை நாம் அது உங்களுக்கு சொல்லுவேன் அநேகமாக. இதற்கிடையில் ட்ரம்பினுடைய பேச்சு என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஃபைனல் அவுட்கம் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அதாவது அமெரிக்கா என்ன சொல்றாங்க, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டு விட வேண்டும். இந்த ட்ரூஸ், அதாவது சமாதானம், ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் வெர்சஸ் பலஸ்தீன் முடிவுக்கு வந்துடணும் அப்படிங்கிறதான் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா ஏன் டொனால்டு ட்ரம்ப் இதை அவர் விரும்புகிறார் என்று சொன்னால் 2 காரணங்கள் உண்டு. அமெரிக்காவினுடைய மக்கள் சர்வதேச கொந்தளிப்பு, அதே போன்று மத்திய கிழக்கில் அவருடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய துருக்கி மட்டுமல்லாமல் ஈஜிப்டு, கத்தார், சவுதி அரேபியா, UAE, ஜோர்டான் போன்ற நாடுகளில் மக்களின் கொந்தளிப்பு, நிலைமை மோசம், இவைகளெல்லாம் அவர்கள் யோசித்திருப்பார்கள். இந்த நிலையில்தான் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார், இதற்குரிய அவுட்கம் என்னதாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஐ பிலீவ் துருக்கி இஸ் வெரி ஸ்மார்ட் அப்படிங்கிறார். அதுக்கு ஏன் அவர் சொல்றாரு சொன்னா, வெரி வெரி ஸ்மார்ட் என்று பல இடத்துல சொல்லிட்டு பசர் ஆசாத்த ஒரு கசாப்பு கடைக்காரன்னு அவர் சொல்றாரு. அது உண்மைதான். துருக்கி இந்த நேரத்தில் ஏன் சிரியாவை தாக்குதல் நடத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் என்பதற்காக அவர் துருக்கியை பாராட்டியிருக்கிறார். அது ஒரு பக்கம் இந்த செய்திகளூட. இப்பொழுது நமக்கு கிடைத்த தகவல், அமெரிக்கா டிசம்பர் 25க்குள் ஒரு வடிவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த பீஸ் டாக்குக்காக அவசர கதியில் டீலை முடிவு செய்வதற்கு அமெரிக்காவினுடைய சிஐ, சென்ட்ரல் அமெரிக்காவினுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அமெரிக்காவினுடைய புலனாய்வுத்துறை தலைவர், சிஐயுடைய தலைவர் வில்லியம் ஜே பேர்ட்ஸ் கத்தாருக்கு விரைந்திருக்கிறார். எகிப்து, கத்தார் ரெண்டையும் மையப்படுத்தி தான் இப்பொழுது காசாவினுடைய போர் நிறுத்தத்திற்கு ஒரு சந்தையாக இருக்கின்றது. பெஞ்சமின் நெதன்யாகு எகிப்துக்கு சென்றார் அல்லது செல்ல போகிறார் என்ற தகவல் வந்தவுடன் இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. அப்படி ஒரு தேவையில்லை, பெஞ்சமின் நெதன்யாகு அங்கு போகவில்லை என்பதை இஸ்ரேலிய இராணுவமும் செய்தி தொடர்பாளர்கள் மறுத்திருக்கிறார்கள். அபிஷியலாக PMO அலுவலகமும் மறுத்திருக்கிறது. மற்றொரு விவகாரத்தில் கத்தார் இந்த சீஸ்ஃபயரை எப்படி கொண்டு வரப்போகிறார்கள், இந்த பேச்சில் கத்தாரில் நடக்கக்கூடிய இது, அதாவது பலஸ்தீனத்தினுடைய மக்கள் தான் அவர்களை ஏராளமான பேர்களை கைது செய்து பல தசாப்தங்களாக 10 ஆண்டுகளுக்கு மேலே கூட இருப்போம், அவர்களை விடுதலை செய்யணும். அதுக்கு பதிலாக 107 102 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹோஸ்டேஜஸை 30 பேரை விடுதலை செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் எல்லாருமே கத்தாரில் மையம் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய சிஐனுடைய தலைவர் வில்லியம்ஸ் ஜே பேர்ன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கத்தாரிய இந்த டெலிகேஷன் தொடர்பாளர்கள், காசாவினுடைய ஹமாஸினுடைய பொறுப்பாளர்கள் அங்கே இருப்பதாகவும் நமக்கு வருகிறது. ஹலீல் அல் ஹயா இந்த விவகாரத்தை ஹமாஸின் சார்பாக கவனித்து வருகிறார். அமெரிக்காவுடைய வில்லியம்ஸ் ஜே பேர்ன் இதில்
இருக்கிறார். நான் திருப்பி சொல்றதுன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையா இருக்கு. இஸ்ரேலும் இது பண்ணப்படுகிறது. இஸ்ரேலுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எகிப்து மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வருவதற்காகத்தான் ஹமாஸ் வந்து கடைசி வரைக்கும் போராடுறாங்க. அதாவது ஹலீல் அல் ஹயாவினுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டுமல்ல, ஏதோ 40 நாள் 60 நாள் என்பது அது உருப்படாது. ஆனால் அவர்கள் அதற்கு பின்பு நாசப்படுத்துவார்கள். அவர்களுக்கெல்லாம் மனிதநேயம் ஒன்றும் இல்லை. அவர்கள் கடவுளுடைய விசேட புருஷர்களாக தாங்களுக்குத்தான் வேதம் மட்டும் இருப்பதை போன்று மற்ற மனிதர்களை எல்லாம் மனிதர்களாகவே யூத சமூகம் எப்பொழுதும் நினைப்பதில்லை. அவருடைய ஆரம்பகட்ட 4000 ஆண்டுகளுக்கு மேலே மோசையுடைய காலத்திலிருந்து அந்த வரலாறுகள் அப்படித்தான் ஒரு கொடூரமான சிந்தனை கொண்டவர்களாகத்தான் அவர்கள் மையப்படுத்துகிறார். எல்லோரும் அல்ல, சிலர்கள் மிகச்சிறந்த மனிதநேயர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். மனித சமூகத்திற்கு சிறப்புமிக்க கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவும் யூதர்கள் தான். ஆக இந்த கொடூரமான விவகாரத்தில் ஒரு 60 நாளைக்கு அப்புறம் ஹோஸ்டேஜஸை வெளியிட்டு மறுபடியும் அவர்கள் குண்டை போட்டு ஹமாஸ் பகுதியில் அளிப்பதாக கூறி காசாவில் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும். அதற்கு ஒருபோதும் அவர்கள் ஆதரவளிப்பதற்காக வாய்ப்பில்லை. ஆகவே நெத்தன்யாகு இதற்கிடையில் ஒரு டாப் செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸுடைய பேச்சை அவர் இந்த சீஸ்பயர் வந்து ஒருவேளை நடந்தால் அது ஹமாஸுக்கு எந்த மாதிரியான ஒரு கெயின் மொமெண்டத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அவர் ஆழமாக ஒரு நுணுக்கமான பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் இஸ்ரேலி டைம்ஸ் வந்து நேற்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் சீனியர் அஃபீஷியல்ஸ், சிஐனுடைய உளவுத் தலைவர் டைரக்டர், சிஐனுடைய டைரக்டர், நெத்தன்யாகு உடைய ஆட்கள், ஹமாஸுடைய ஹலீல் அல் ஹயா, இப்படி ஏராளமான பேர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவை எட்டினால் அது சர்வதேசத்திற்கு மிக 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 ஒரு சந்தோஷம். ஏன்னா மனிதநேய படுகொலைகள் அங்கே நின்றிருக்கும். இதற்கிடையிலே சிரியாவில் வந்து இப்போ ஹெச்டிஎஸ் வந்து வலிமை பெற்றிருக்கிறது. துருக்கியினுடைய ஆதரவில் ஹெச்டிஎஸ் வந்து வலிமை பெற்றிருக்கிறது. அபு முஹம்மது அல் ஜுலானி அவர் தான் வந்து இந்த ஹயாத் தஹ்ரீக் அல் ஷாம் இந்த அமைப்பை போராடி அவர் வந்து சிவில் நிர்வாகத்தை கையில் எடுக்க போகிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டனி பிளிங்டன் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். ஹயாத் தஹ்ரீக் அல் ஷாம், இந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய ஜோ பிடனுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆண்டனி பிளிங்டன் ஒரு ஒழுங்காக நடந்துக்குங்கோ, நடக்கலைன்னா தலிப்ஸ் எப்படி தனிமைப்படுத்தப்பட்டாங்களோ தாலிஃப் அதை போன்று நீங்களும் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்று ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு, அதாவது சிரியாவுக்கு கொடுக்குறாங்க. பிபிசிக்கு அளித்த பேட்டியில், சர்வதேச ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் அல் சாரா என்று அவர் பெயர் சொல்கிறார்கள். ஆனால் அபு முஹம்மது அல் ஜுலானி என்றே சொல்வோம். அதாவது ஹயாத் தஹ்ரீக் அல் ஷாம் அமைப்பினுடைய தற்போது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அல் சாரா என்று அழைக்கப்பட்ட அபு முஹம்மது அல் ஜுலானி, இவர் ஒரு சன்னி முஸ்லீம். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறார். அவர் வந்து பேண்டுகள்லாம் போட்டு வைத்திருக்கிறார். பக்கத்தில் பெண் பிள்ளைகள் எல்லாம், சர்வதேச நாட்டில் இருப்பவர்களெல்லாம் அவர்கள் புடைசூட பேட்டி கொடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், எங்களை தாலிபான்களோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம். அது தாலிபான்களுடைய நிலைமை வேறு, எங்களின் நிலைமை வேறு. நாங்கள் இந்த சிரியாவினுடைய வளர்ச்சிக்காகவும் சிரியாவினுடைய கட்டமைப்புகள் மேம்படுத்துவதற்காகவும் பூரணமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள காத்திருக்கிறோம். சிரியாவை ஒழுங்குபடுத்துவதற்கும் சர்வதேச சமூகத்தோடு இணைப்பதற்கும் ஹெச்டிஎஸ் கடும் பாடுபடும். எங்களை தலிபான்களோடு ஒப்பிட வேண்டாம். அல்லது தலிபான்களை என்றால் அது அந்த தலிபானை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. தலிபான் ஒரு பழங்குடி சமூகம், அவர்களுக்கான சில கலாச்சாரங்கள் இருக்கிறது, அவர்களுக்கான சில நடவடிக்கைகள் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். தற்போது முழுமையாக அபு முஹம்மது அல் ஜுலானியுடைய கருத்து, தான் ஒரு அல்கொய்தாவினுடைய முன்னாள் பிரதிநிதி என்பதையும், ஒசாமா பின் லேடனுடைய நட்பு வட்டாரத்தில் இருந்து அபூபக்கர் பாக்தாதியோடு சேர்ந்து இந்த ISIS அமைப்பிலும் தனது பங்கு இருந்ததாகவும், அல்லது அபூபக்கர் பாக்தாதி போன்றவர்கள் தான் அதை உருமாற்றம் செய்து HTS ஆக ஹயாத் தஹ்ரீக் அல் ஷாம் என்று கொண்டு வந்தது போன்ற நடவடிக்கைகளால் மறக்கடிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதற்கேற்றவாறு அமெரிக்காவும் 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தலைக்கு கொடுத்தார் அபு முஹம்மது அல் ஜுலானி என்று சொல்லக்கூடிய அல் சராவுடைய தலைக்கு. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா நட்போடு அவர்களோடத்தில்
துருக்கியின் மூலமாக கைகோர்த்திருக்கிறது. அவரை பயங்கரவாதி இல்லை என்று கூடிய அளவிற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அது ஒரு விவகாரம். இரண்டாவது, அவர்கள் கேட்கின்றார்கள், பெண்களுக்கு சிரியாவில் என்ன உரிமை கொடுக்க போகிறீர்கள்? ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படை தேசங்களில், அடிப்படை நாடுகளில் பெண்களுக்கான உரிமையை மறுக்கப்படுவதாக மேற்கத்திய நாடுகள் சொல்கிறது. அதற்கு பதிலளித்த அபு ஜுலானி அல் சரா என்ன பதில் சொல்கிறார் என்றால், நீங்கள் பாருங்கள், சிரியாவில் நூற்றுக்கணக்கான கல்லூரிகள், நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது. பெண்ணுரிமைகள் அங்கு எங்கும் மறுக்கப்படுவதில்லை. பல்கலைக்கழகங்களில் சிரியாவில் 60% மேலானவர்கள், சிரிய பல்கலைக்கழகங்களில் 60% மேலானவர்கள் பெண்கள் கல்வி கற்பதாக அவர் குறிப்பிட்டார். நான் நினைக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். HDS பெண் கல்விக்கு தடையாக இருக்காது என்று குறிப்பிட்ட உடனே சர்வதேச நேயர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் உங்கள் நாட்டில் மது அருந்துவது குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல் சாரா ஹயாத்து தஹரீக் அல் சாம் உடைய நிர்வாக தலைவர், இளமையாக இருக்கக்கூடியவர், அவருடைய ட்ரெஸ் கோடெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் தான் இருக்குது. அது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி மாதிரி இல்லை. அவர் சொல்கிறார், மது அருந்துவது அது கேள்விக்கு பல விஷயங்கள் சட்ட ரீதியானவை என்பதால் அதை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது என்று சாரா தெரிவிச்சிட்டார். அரசியல் அமைப்பிற்கு அது மட்டுமில்லாமல் சட்டம் இயற்றுவதற்கு சட்ட நிபுணர்கள் அடங்கிய குழுதான் பல்வேறு விவகாரங்களை நிர்ணயிக்கும் என்றும் அதிபர் அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறிட்டார். இந்த தண்ணி போடுற விவகாரத்தில், குடிகார மது விவகாரத்திற்கு அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். சாராவினுடைய நேர்காணல் ரொம்பவே தெளிவாக இருந்ததாக, அல் சராவுடைய நேர்காணல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறேன். மிக முக்கியமாக இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. பஷர் அல் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு ஒரு ஒப்பந்தத்தை ரகசியமாக டெல் அவியோடு, பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு, யூதர்களோடு செய்ததாக இப்பொழுது தகவல் வந்திருக்கிறது. எப்படி என்றால், நான் நாட்டை விட்டு போகிறேன், நான் குடும்பத்தோடு நாட்டை விட்டு வெளியே செல்கிறேன், நான் வெளியே போகிற போது விமான தாக்குதலை நீங்கள் நடத்திவிடக்கூடாது, ஒன்று. இரண்டாவது, என்னுடைய உயிருக்கு நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும். அப்படி செய்தால் எங்கெல்லாம் எங்களுடைய இராணுவ தளங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் எங்களுடைய ஆயுத கிடங்குகள் இருக்கிறதோ, வெடிமருந்து கிடங்குகள் இருக்கிறதோ, நாங்கள் எங்கெல்லாம் மிசைலை பதுக்கி வைத்திருக்கிறோமோ அந்த பகுதியெல்லாம் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறேன் என்ற அந்த லிஸ்ட்டை இஸ்ரேல்கிட்ட ஒப்படைத்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இதை அப்துல் காதிர் என்கின்ற மிகப்பெரிய ஆளுமை தெரிவித்திருக்கிறார். இது உண்மையான தகவலாக தான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் பஷர் அல் ஆசாத் தான் செல்கின்ற போது இந்த மண்ணினுடைய வளத்தை காட்டி கொடுத்து அவர் குடும்பத்தோடு யூத இராணுவத்தின் உதவியோடு, இஸ்ரேல் இராணுவத்தினுடைய உதவியோடு தப்பியிருக்கிறார். உடனடியாக இஸ்ரேல் இராணுவம் கோலான் குன்றுகளில் இருந்து இன்கர்ஷன், ஒரு படையெடுப்பை உள்ளே நடத்தி தரப்போது ஹெர்ம்ஸ் மலையிலே அவர்கள் மையம் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் துல்லியமாக, இவர் கொடுத்த லிஸ்ட் படி துல்லியமாக அவர்கள் தாக்குதலை நடத்தி ஆயுதங்களை எல்லாம் மௌனித்து போக செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் இப்பொழுது மத்திய கிழக்கிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய நண்பனாக, ரஷ்யாவுடைய நண்பனாக இருந்த பஷர் அல் ஆசாத் பெரும் துரோகத்தை ஈரானுக்கு இழைத்திருப்பதாக, ஒரு சபோட்டேஜ், நம்பிக்கை துரோகத்தை அவர் இழைத்திருப்பதாக இப்பொழுது குரல்கள் வலிமையாக வந்திருக்கிறது. எது எப்படியோ இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியம், காசாவில் போர் நிறுத்தத்திற்கான இந்த ட்ரூஸ் எப்படி நடக்கப் போகிறது, கிறிஸ்துமஸ் வரக்கூடிய 25க்குள் உலகம் அமைதியாகப்பட வேண்டும் என அமெரிக்கா விரும்புவதாகவும் அதற்காகத்தான் வில்லியம் ஜே பர்ன்ஸ் வந்திருக்கிறாராகவும் தகவல் வந்திருக்கிறது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.